வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்போம் தமிழ் அகாடமி. இந்தியன் கோஸ்ட் கார்டு, இந்திய கடலோர காவல் படையில அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்ற போஸ்டை ஃபில் பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், ஜெனரல் டியூட்டி, கமர்ஷியல் பைலட், அப்புறம் வந்து டெக்னிக்கல் டியூட்டி. நீங்க வந்து இன்ஜினியரிங்ல எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வந்து மெக்கானிக்கல் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு. அண்ட் லால டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்க வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டா உங்களால இந்தியன் கோஸ்ட் கார்டுல பணியமர்த்தப்படுவீங்க. மாசம் 80,000க்கு மேல salary. இந்த ஜெனரல் டியூட்டில நீங்க இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், இல்ல நான் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். முக்கியமா ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கு இல்லைங்களா, அதற்கு ஈக்குவலான ஒரு கேடர். லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ், இப்போ ஐபிஎஸ் எப்படி குரூப் ஏ கெசட்டட் போஸ்டோ அதே மாதிரி இதுவும் குரூப் ஏ அண்ட் கெசட்டட் போஸ்ட். அது மட்டும் இல்லாம ஒரு ஐபிஎஸ் தேர்வுல வெற்றி பெறுவது ஒரு மிக கடுமையான ஒரு விஷயம். நிறைய தியரிட்டிக்கல் கண்டென்ட், நிறைய நாலேஜ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. பட் இந்த மாதிரி டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டுல அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ட்வைஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் அப்படின்ற ஒரு இந்த குரூப் ஏ கெசட்டட் போஸ்ட்ல வந்து எடுப்பாங்க. சோ இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் ஆபீசர் கேடர்ல வந்து அவங்க எடுப்பாங்க. பட் இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி மட்டுமே அவங்க வந்து ஆட்களை தேர்வு பண்றாங்க. அதாவது இப்ப எப்படி ஒரு ஐபிஎஸ் கிளியர் பண்றதுக்கு நிறைய தியரிட்டிக்கல் நாலேஜ் நிறைய தேவைப்படுமோ, இது கிளியர் பண்றதுக்கு உங்களுடைய பர்சனாலிட்டி, அதாவது எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நீங்க வந்து கிளியர் பண்ணணும். அதை பத்தி நம்ம முழுமையா வந்து நம்ம பார்ப்போம், சரிங்களா? சோ அது மாதிரி உங்களுடைய பர்சனாலிட்டியை நல்லா நீங்க டெவலப் பண்ணா போதும். கொஞ்சம் குட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி உரையாடல் அந்த ஸ்கில்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களாலையும் இந்த எக்ஸாமுக்கு வந்து செலக்ட் ஆக முடியும். இதை பத்தி நம்ம முழுமையா பார்ப்போம். சோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு யூபிஎஸ்சி நீங்க எழுதணும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்க வெயிட் பண்ணணும். பட் இந்த மாதிரி டிஃபென்ஸ்ல ஆபீசர் கேடர் இந்த மாதிரி குரூப் ஏ கெசட்டட் போஸ்டுக்கு போகணும்னா சோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இயர்லி வந்து ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்கறதுனால இதை கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். நிறைய ரிக்ரூட்மெண்ட் வரதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபென்ஸ்ல தான். அது நேவியோ இல்ல ஆர்மியோ இல்ல ஏர் போர்ஸோ இல்ல கோஸ்ட் கார்டோ, அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர்ம்டு போர்சஸ்லயே தனியா வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்க. சோ இந்த மாதிரி ஏராளமான வாய்ப்புகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரியான ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இந்த மாதிரி சேலஞ்சிங்கான ஜாப் ப்ரொஃபைல்ல ஏராளமான வாய்ப்புகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொட்டி கிடக்கின்றன. சோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏரியாவிலையும் நீங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நிறைய சூப்பரான ஒரு அட்வென்ச்சரான ஜாப் நேச்சர் இருக்கக்கூடிய நிறைய இடங்களை நம்ம தட்டி பறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன் வந்து மாறுபட்டுட்டே இருக்கும். அதெல்லாம் கரெக்டா நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டெஃபினட்டா கிளியர் பண்ண முடியும். இப்ப தமிழ்நாட்டில இருந்து நிறைய மாணவர்கள் இந்த டிஃபென்ஸுக்கு போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியன் கோஸ்ட் கார்டுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. ஐ மீன் ரிசர்வேஷன் இன் தி சென்ஸ் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்லாம் இதுல இருக்கு. மத்த ஆர்மி, நேவி, ஏர் ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. சோ அதெல்லாம் வந்து இதுல இருக்கு. சோ நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு, சிவிலுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே. சோ இப்போ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி குரூப் ஏ கெசட்டட் போஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா எல்லா அலவன்ஸையும் சேர்த்து உங்களுக்கு மாசம் 80,000க்கு மேல உங்களுக்கு வந்து சேலரியா இருக்கும். இதுல ஜெனரல் டியூட்டி எடுக்கிறாங்க இல்லையா, இதுல ஏஜ் லிமிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? 21 மினிமம், மேக்ஸிமம் 25 இருக்கணும். இந்த ஜெனரல் டியூட்டிக்கு மேல் கேண்டிடேட் மட்டும் தான் எடுக்கிறாங்க. முக்கியமா 1 ஜூலை 1998ல இருந்து 30 ஜூன் 2002க்குள்ள பிறந்திருக்கணும். அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சோ முக்கியமா டிகிரில 60% மார்க் வந்து நீங்க வச்சிருக்கணும். முக்கியமா பிளஸ் டூல வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் படிச்சிருக்கணும். டிப்ளமோ முடிச்சு நீங்க இன்ஜினியரிங் முடிச்சாலும் நீங்க அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி இன்ஜினியரிங்ல என்ன ஸ்ட்ரீமா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நான் இன்ஜினியரிங்ல நீங்க முக்கியமா பிளஸ் டூல நீங்க என்ன பண்ணிருக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும், மினிமம் 55% வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஒருவேளை நீங்க டிப்ளமோ முடிச்சு நீங்க பிஇ முடிச்சு அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து 55% வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும், சரிங்களா? எதுல அப்படின்னா டிப்ளமோல, அதுலயும் பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும் டிப்ளமோலயும். சோ இந்த ஏரியால நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெக்னிக்கல் டியூட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்போ டெக்னிக்கல்ல மெக்கானிக்கல், சோ மெக்கானிக்கல் நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 21 to 25க்குள்ள இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து நீங்க பாத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரில வந்து பாத்தீங்கன்னா நேவல், ஆர்கிடெக்சர், மெக்கானிக்கல், மெரைன், ஆட்டோமோட்டிவ், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜி, டிசைன், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இவங்க எல்லாரும் 60% இருந்து அப்ளை பண்ணலாம். நீங்க ஜெனரல் டியூட்டி அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி ஜெனரல் டியூட்டிக்கு எனி டிகிரி யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, வேற நீங்க என்ன இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அண்ட் எக்ஸ்க்ளூசிவா நீங்க மெக்கானிக்கல்
எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா நீங்க டெக்னிக்கலுக்கும் நீங்க சேர்த்து நீங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி கமர்ஷியல் பைலட்டுக்கு ஏஜ் லிமிட் பாத்துக்கோ. இதுக்கு மேல் ஃபீமேல் நீங்க அப்ளை பண்ண முடியும். 12th முடிச்சிருந்தாலே போதும் வித் 55%. டிப்ளமோ முடிச்சாலும் அப்ளை பண்ணலாம் வித் 55%. பட் நீங்க என்ன பண்ணணும், கமர்ஷியல் பைலட் லைசென்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது சரிங்களா. அதே மாதிரி இந்த டெக்னிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம சொல்லியாச்சு, டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். சோ இதுவும் ஏஜ் லிமிட் பாத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி பவர் இன்ஜினியரிங் வரைக்கும் நீங்க 60% வந்து நீங்க வச்சிருந்தா போதுமானது ரைட். ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாவை பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல் நீங்க அப்ளை பண்ணலாம். பட் டெக்னிக்கலுக்கும் ஜெனரல் டியூட்டிக்கும் ஒன்லி வந்து மேல் கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். இதுக்கு வந்து நீங்க லால வந்து என்ன பண்ணிருக்கணும், 60% வந்து மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமா இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்ல வரும். எது அப்படின்னா இந்த பைலட் சரிங்களா, இதுல கொடுத்திருப்பாங்க ஷார்ட் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 14 வருஷம் தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியும். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷம் வந்து உங்களால வேலை பார்க்க முடியும் சரிங்களா. சோ 8 அதுக்கப்புறம் 10 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 14 வருஷம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ணலாம் சரிங்களா. சோ முக்கியமா பாத்துக்கோங்க, 59.9 இருந்தா கூட எலிஜிபிள் கிடையாது. கரெக்டா 16 வரணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது SC/ST இருந்தீங்கன்னா நீங்க 55 இருந்தா போதுமானது ரைட். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி SC/STக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. OBCக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து மத்த டிஃபென்ஸ் சர்வீஸ்ல இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த ரிசர்வேஷன் இருக்கு பாருங்க, SC/STக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இந்த மாதிரியான ரிசர்வேஷன் இருக்காது. இது வந்து கோஸ்ட் கார்டுல மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபைனல் இயர், நீங்க ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களும் நீங்க எழுதலாம். சோ நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா எந்த ஒரு அரியர் இருக்க கூடாது. நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த செமஸ்டர் வரைக்கும் எந்த ஒரு அரியர் இருக்க கூடாது. வித் 60% மார்க் இருக்கணும். 30 மே 2024க்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்க டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டை நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் சரிங்களா. சோ அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும்னா கண்டினியூ பண்ண முடியும். அண்ட் இது பொறுத்த வரைக்கும் செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குங்க சரியா. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங். இது என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. CAT அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து லா கேண்டிடேட் தவிர இது எல்லாருமே அப்ளை பண்ணும். லா கேண்டிடேட் மட்டும் டைரக்டா ஸ்டேஜ் 3 வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. இது வந்து என்னன்னா மொத்தம் 100 மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस இருக்கும். சோ ஒரு क्वेश्चनக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. ஒரு क्वेश्चन தப்பா ஆயிருச்சுனா ஒரு மார்க் வந்து நெகட்டிவா அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க சரிங்களா. எஸ். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் டைம் இருக்கும். உங்களுக்கு வந்து क्वेश्चन வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். அதாவது இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜெனரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஆப்டிட்யூட், ஜெனரல் நாலேஜ் எல்லாமே 25 क्वेश्चंस இருக்கும். 2 ஹவர்ஸ்க்கு நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. சோ இதோட மெரிட் லிஸ்டோட அடிப்படையில நமக்கு எது எடுத்துட்டு போவாங்கன்னா ஸ்டேஜ் 2. இது வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி செலக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, PSB. இது வந்து தனி சென்டர்ல நடக்கும் சரிங்களா. இது எல்லாமே நிறைய ஆல் ஓவர் இந்தியா நடக்கும். நீங்க சென்னையில உங்களால எக்ஸாம் எழுத முடியும். அதே மாதிரி இதோட மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரிலிமினரி செலக்ஷன் போர்டு சரிங்களா. சோ இது வந்து எங்க நடத்துவாங்கன்னா நொய்டா, மும்பை, கோவா, சென்னை அண்ட் கொல்கத்தா இந்த சென்டர்ஸ்ல தான் இருக்கும். இதுவும் நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க கொடுத்திருப்பீங்க சரிங்களா. இது வந்து என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ்டு காக்னிட்டிவ் பேட்டரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, CCPT அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பிக்சர் பெர்செப்ஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த CCPT வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கும் அண்ட் இங்கிலீஷ்ல தான் வந்து உங்களுக்கு क्वेश्चंस இருக்கும். அதே மாதிரி இந்த பிக்சர் பெர்செப்ஷன் டிஸ்கஷன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், சம்டைம்ஸ் வந்து நீங்க பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், இதையும் எதிர்பார்ப்பாங்க, இங்கிலீஷ்ல தான் பண்ணணும் சரிங்களா. எஸ். சோ அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிஃபையிங் நேச்சர் தான் சரிங்களா. இதுல குவாலிஃபை ஆனா தான், அதாவது இது இந்த PSP சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் இருக்கும், ஸ்கிரீனிங் டெஸ்ட். இந்த டெஸ்டோட அடிப்படையில அவங்க PSPக்கு எடுத்துட்டு போவாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபையிங் நேச்சர் தான். இதுல குவாலிஃபை ஆனா தான் உங்களுக்கு வந்து என்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுல குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் ஃபைனல் செலக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, FSP அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் நேவி இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா SSP அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா FSP அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலரா தான் இருக்கும், ஒரு பிரச்சனை பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. சோ இந்த PSPல நீங்க குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் சரிங்களா, இந்த PSPல பிரிலிமினரி செலக்ஷன் போல நீங்க குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எங்கன்னா இந்த FSP போடுவாங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா நொய்டா இல்லனா வந்து ஸ்பான்ஸ். இங்க வந்து ஒரு 5 நாள் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் சரிங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி டெஸ்ட், குரூப் டாஸ்க், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு 5 நாள் வந்து நடக்கும். ஜான்ல இருந்து ஏப்ரல் 2024 இந்த டியூரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்கும்போது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் நீங்க கொண்டு போகணும், அதை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜோட அடிப்படையில தான் உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும் சரிங்களா. சோ உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து எதுல வரும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 1 நீங்க எழுதிருப்பீங்க இல்லையா, ஸ்கிரீனிங் டெஸ்ட், அந்த ரிட்டன் எக்ஸாம் ஆன்லைன். சோ அது அண்ட் இந்த ஸ்டேஜ் 3 இது ரெண்டோட அடிப்படையில தான் உங்க ஃபைனலா மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 5 நாள் முடிவுல நீங்க எல்லாமே சக்சஸிவா சைக்காலஜி டெஸ்ட், குரூப் டாஸ்க், இன்டர்வியூ, கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் சக்சஸிவா நீங்க வந்து
எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சோ ரெக்கமெண்ட் ஆயிட்டீங்கனாலே நீங்க வந்து ஸ்டேஜ் 4க்கு போயிடுவீங்க. ஸ்டேஜ் 4 அப்படின்றது என்ன அப்படின்னா மெடிக்கல். இந்த மெடிக்கல்லையும் நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க, இந்த மெடிக்கல்லையும் ஃபெயில் ஆனாலும் நீங்க வந்து அப்பீல் பண்ணலாம். அதுக்கு ஒரு 42 நாள் டைம் கொடுப்பாங்க. இந்த மெடிக்கல்லையும் நீங்க வந்து ஓகே சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 4 அப்படின்றது ஒண்ணு கிடையாது, இது இன்டர்வியூ. எங்க உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா எலிமலா கேரளால INA அப்படின்றதுல உங்களுக்கு வந்து ஐ திங்க் 22 வீக்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். இதுல நீங்க மெடிக்கல்ல நீங்க ஃபிட் ஆயிட்டாலே ஆல்மோஸ்ட் யூ ஆர் செலக்டட் தான். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் அப்படின்றது உங்களுக்கு நீங்க செலக்டட் ஆன கேண்டிடேட் தான் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாப் நேச்சர், நீங்க ஜெனரல் டியூட்டியா இல்ல டெக்னிக்கல் என்ட்ரியா, அதை பொறுத்து உங்களுடைய ஜாப் பொறுத்து உங்களுக்கு சேவைகள் வந்து வழங்கப்படும். சரிங்களா? சோ இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எதை பொறுத்து கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3, அந்த FSP அந்த 5 நாள் நடக்குது இல்லைங்களா? சோ அந்த இன்டர்வியூ அண்ட் அந்த முதல் நாள் சொல்றேன், முதல்ல நடக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கு இல்லையா? சோ அது ரெண்டோட அடிப்படையில் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் என்னன்னு பாத்துக்கோங்க, 15 செப்டம்பர் 2023ல செப்டம்பர் 2023 லாஸ்ட் டேட். அதோட வெப்சைட் பாத்துக்கோங்க. நீங்க என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி நீங்க டெக்னிக்கல் என்ட்ரி அப்ளை பண்றவங்க ஜெனரல் டியூட்டிக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? சோ முக்கியமா டெக்னிக்கல் என்ட்ரிக்கு அப்ளை பண்றவங்க இதை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? எஸ், ஜெனரல் டியூட்டிக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் வித் 60%. பட் இன்டர்மீடியேட் அதாவது டிப்ளமோவோ இல்ல வந்து 12th நீங்க பிசிக்ஸோ அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா நீங்க படிச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதெல்லாம் இதுல எது கிடையாது, அது பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் பாருங்க, என்னென்ன டேட்ல என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. GD என்னைக்கு நடக்குது, அப்புறம் டெக்னிக்கல் இன்ஜினியருக்கு என்னைக்கு வந்து ஸ்டேஜ் 1 என்னைக்கு, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 வரைக்குமே அவங்க வந்து ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஸ்டேஜ் 1க்குலாம் என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு போகணும், ஸ்டேஜ் 2க்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க பொறுமையா நோட்டிபிகேஷனை நீங்க ஸ்க்ரோல் பண்ணி நீங்க பாருங்க. எல்லா ஸ்டேஜுக்குமே என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஹைட், சரிங்களா? அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் GD டெக்னிக்கலுக்கு என்ன ஹைட் இருக்குன்னு பாருங்க. 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அந்த CPL SSA அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்கும் 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும். சோ மேக்ஸிமம் மினிமம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து பாத்துக்கோங்க. சோ ஹைட்டுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கணும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செஸ்ட் மினிமம் எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர் உங்களுக்கு விரிக்கணும். ஐ சைட் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட்டூலாம் இருக்க கூடாதுன்ற பத்தி பேசியிருக்காங்க. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் உங்களுக்கு எலிமலால 22 வீக்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், அது சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் salary. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் வேலை. சரிங்களா? நீங்க வந்து டெக்னிக்கல் என்ட்ரிலயோ இல்ல வந்து ஜெனரல் டியூட்டிலயோ போனீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட்டா வேலை கிடைக்கும். அப் டு டைரக்டர் ஜெனரல் வரைக்கும் நீங்க போகலாம். சோ ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அதுல 56,000 வந்து மினிமம் எல்லா அலவன்ஸ் சேர்த்து உங்களுக்கு 80,000க்கு மேல டெஃபினட்டா உங்களுக்கு வந்து salary இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. சரிங்களா? எஸ், சோ தட்ஸ் இட். சோ அப்ப இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு இந்த மாதிரி டிஃபென்ஸ் சர்வீஸ்ல கிரியேட் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரியான இந்த SSP இன்டர்வியூக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல ட்ரைனிங் கொடுக்குற நிறைய இன்ஸ்டிடியூட்லாம் இருக்கு. சரிங்களா? சோ அந்த பிரிலிமினரி நீங்க கிளியர் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய எய்ம் பண்ணுங்க, நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். இந்த மாதிரி தொடர்ந்து ஆர்மி, நேவி, ஏர் ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு, சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்சஸ் இந்த மாதிரி IAS IPS ஈக்குவலான கேடர் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் எடுக்கிறாங்க. சரிங்களா? இதுல முக்கியமா தேர்ட் இயர் படிக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம், ஃபைனல் இயர் படிக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். நிறைய எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எழுத முடியும். ஈவன் UPSC வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எழுதுறதுக்கு 21 வயசு தேவைப்படும். பட் இதெல்லாம் நீங்க தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கும் போதே நீங்க வந்து ஒரு ஆபீசர் கேடருக்கு போயிட முடியும் இவ்வளவு பெரிய salary. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள் ஏராளமா கிரியேட் ஆயிட்டே தான் இருக்கு. சோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரா நம்ம அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம். சோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய படிச்சிட்டு இருக்க ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு நிறைய குரூப்ல நீங்க ஷேர் பண்ணி கொண்டு போங்க. நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணி எழுதட்டும். அண்ட் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா லைக் கொடுங்க. லைக் கொடுத்தாதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோல சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.